பணிகள் முடிக்கப்பட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ஐயா. நன்றியுரை காவல்துறை தலைமை இயக்குனர் தீயணைப்புத்துறை. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, என்னென்ன திட்டங்களை முதலமைச்சர் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்? அபிநயா, பல்வேறு துறைகளின் சார்பில் மொத்தம் 1264 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து அதே போல அடிக்கல் நாட்டுகிறார். குறிப்பாக புதிய கட்டிடங்கள் பல்வேறு துறைகளின் சார்பில் 502 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டடங்களை திறந்து வைக்கிறார். அதே போல 732 கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டப்பட உள்ள புதிய பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டுகிறார். அதே போல அரசு மருத்துவமனைகளின் பயன்பாட்டிற்காக 30 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களையும் முதலமைச்சர் தற்போது வழங்கி வருகிறார். குறிப்பாக தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியாளர்களுக்கான 13 குடியிருப்புகள், 2 மாவட்ட அலுவலகங்கள் மற்றும் தீயணைப்பு நிலையங்கள், அதே போல 4 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்களுக்கான புதிய கட்டடங்களை தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அதே போல தொழில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் டைடல் நியோ லிமிடெட் மூலமாக விழுப்புரம் மாவட்டம் உள்ள 500 தகவல் தொழில் வல்லுநர்கள் பணிபுரியும் வகையில் 31 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மினில் டைடல் பூங்காவை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். மேலும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் 29 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள காசநோய் மற்றும் நெஞ்சக மருத்துவம் மற்றும் தொற்றுநோய் பிரிவு கட்டடத்தையும் தமிழக முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். இவ்வாறு மொத்தம் 502 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு துறை கட்டிடங்களை முதலமைச்சர் தற்போது காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கிறார். இதை தவிர்த்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 592 கோடி ரூபாய் மதிப்பில் திருக்கோவில்களில் கட்டப்பட உள்ள புதிய ராஜகோபுரம், திருமண மண்டபங்கள், பக்தர்கள் தங்கும் விடுதி, வணிக வளாகங்கள், பக்தர்கள் இளைப்பாறும் மண்டபம், பல்நோக்கு மண்டபம், வசந்த மண்டபம் போன்ற 43 புதிய திட்ட பணிகளின் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இதை தவிர்த்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பில் நாமக்கல் மாவட்டத்தில் கீழூர் ஊராட்சியில் 139 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 31 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் அமைக்கும் பணிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். மொத்தம் 732 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்ட பணிகளுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டுகிறார். அபிநயா, தமிழரசு, இப்போ பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த விவரங்களை எல்லாம் பதிவு செய்திருந்தீர்கள். அடுத்த கட்டமாக இந்த திட்டத்திற்கான செயல்பாடுகள் எப்போதிலிருந்து செயல்பாட்டிற்கு வரும்? இந்த குறிப்பா தற்போது 10 துறைகளின் சார்பில் பல்வேறு திட்டங்களுக்கும், அதாவது ஏற்கனவே நிறைவு பெற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். அதே போல புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இதில் தீயணைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக பள்ளி கல்வித்துறை சார்பில் 48 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பள்ளி கட்டிடங்கள் மற்றும் 3 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நூலக கட்டிடங்கள் தற்போது முதலமைச்சர் திறந்து வைத்து வருகிறார். இதை தவிர்த்து தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் திருச்சி மாவட்டம் நாவல்பட்டில் 59 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப கட்டடத்தையும் தமிழக முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்து வருகிறார். இதுவும் முக்கிய திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது. இதை தவிர்த்து இன்போசிஸ் அறக்கட்டளையின் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து 30 கோடி ரூபாய் மதிப்பில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் அரசு கஸ்தூரிபா காந்தி தாய் சேய் நல மருத்துவமனைகளில் நிறுவப்பட்டுள்ள மருத்துவ உபகரணங்களை தமிழக முதலமைச்சர் மருத்துவமனைகளின் பயன்பாட்டிற்கு தற்போது வழங்குகிறார். இந்த நிகழ்வில் தற்போது தமிழக முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிகழ்வில் அந்தந்த துறை அமைச்சர்கள், அதே போல நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலாளர்கள், துறை செயலாளர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் இந்த நிகழ்வில் தற்போது பங்கேற்றுள்ளனர். அபிநயா, தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி மூலமாக பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டக்கூடிய அந்த நிகழ்வும், அதே போன்று ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட கட்டடங்களை திறக்கக்கூடிய அந்த நிகழ்விலும் முதலமைச்சர் பங்கேற்றார். அது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி. வளர்ச்சித்துறையின் மூலமாக உட்கட்டமைப்பு